வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக ஒரு முக்கிய மூலோபாய நடவடிக்கையாக பாரதிய ஜனதா கட்சி அதன் புதிய புதுச்சேரி மாநில தலைவராக வி.பி. ராமலிங்கத்தை நியமிக்க உள்ளது. யூனியன் பிரதேசத்திற்குள் அமைச்சர்கள் மற்றும் பரிந்துரைக்கப்பட்ட கள் மறுசீரமைப்பு நடந்து வரும் நிலையில் இந்த நிகழ்வு ஏற்பட்டுள்ளது. வெள்ளிக்கிழமை நியமன ஏ.எல்.ஏ. பதவியில் இருந்து ராஜினாமா செய்த ராமலிங்கம் இந்த பதவிக்கு வேட்புமனு தாக்கல் செய்த ஒரே வேட்பாளராக உருவெடுத்தார். இதனால் அவர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்படுவதை உறுதி செய்தார். இந்த முன்னேற்றத்தை உறுதிப்படுத்தும் வகையில் பிஜேபி புதுச்சேரி மாநில தேர்தல் அதிகாரி எம்.கே. அகிலன் ராமலிங்கத்தின் வேட்புமனு பரிசீலனைக்கு பிறகு ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக கூறினார். அவரது நியமனம் குறித்த முறையான அறிவிப்பு திங்கள்கிழமை திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் புதுச்சேரிக்கு வருகை தரும்போது பிஜேபி தேசிய பொதுச் செயலாளர் தருண் சுக் அவர்களால் வெளியிடப்படும். இந்த நிகழ்வு இப்பகுதியில் ஒரு குறிப்பிடத்தக்க தலைமை மாற்றத்தை குறிக்கிறது. 63 வயதான ராமலிங்கம் ஸ்ரீ சப்தகிரி குழும நிறுவனங்களின் நிர்வாக இயக்குநராக உள்ளார். மேலும் 2021 சேர்ந்தார். ஏன்கார் பிஜேபி அரசாங்கம் அமைக்கப்பட்ட சிறிது நேரத்திலேயே அவர் பரிந்துரைக்கப்பட்டார். கட்சிக்குள் அவரது எழுச்சிக்கு முன்னாள் காங்கிரஸ் எம்.எல்.ஏவும் சபாநாயகருமான விடோட் பி. சிவக்கொழுந்து காட்டிய விசுவாசமே காரணம் என்று பரவலாக கூறப்படுகிறது. 2021 காங்கிரஸ் திமுக அரசு வீழ்ச்சியடைந்த போது அவர் முக்கிய பங்கு வகித்தார். வேட்புமனு தாக்கல் செய்யும் செயல்முறை கட்சியின் ஒற்றுமை மற்றும் வலிமையை வெளிப்படுத்துவதாகவும் மாறியது. இதில் கட்சியின் பொறுப்பாளர் நிர்மல் குமார் சுரானா, வெளியேறும் மாநில பாஜக தலைவரும் மாநிலங்களவை எம்பியுமான எஸ். செல்வகணபதி, உள்துறை அமைச்சர் ஏ. நமசிவாயம், முன்னாள் அமைச்சர் சாய் சரவணகுமார், எம்.எல்.ஏக்கள் ஏ. ஜான்குமார், பி.எம்.எல். கல்யாணசுந்தரம், நியமன எம்.எல்.ஏ. பதவியை ராஜினாமா செய்த ஆர்.பி. அசோக் பாபு உள்ளிட்ட பல மூத்த பாஜக தலைவர்கள் கலந்து கொண்டனர். துணைத் தலைவர் வெற்றி செல்வம் போன்ற முக்கிய தலைவர்களும் கலந்து கொண்டனர். குறைந்த நிறுவன அனுபவம் இருந்த போதிலும் கட்சியின் மூத்த மூலோபாயவாதிகளிடமிருந்து ராமலிங்கத்திற்கு வலுவான ஆதரவும் வழிகாட்டுதலும் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவர் தலைமை பொறுப்பேற்கும் போது வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தல்களில் பாஜகவை வழிநடத்துவதே அவரது முதன்மை பொறுப்பாக இருக்கும். இதற்கு இணையான முன்னேற்றத்தில் பாஜக தலைவர்கள் ஏ. நமசிவாயம் மற்றும் எஸ். செல்வகணபதி ஆகியோர் கட்சியின் தேசிய கவுன்சில் உறுப்பினர்களாக நியமிக்க வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.